நீதித்துறை சுதந்திரத்தை தற்காக்கும் நோக்கத்தில் இங்குள்ள நீதி மாளிகையின் முன் ஒன்று கூடிய சுமார் 400க்கும் அதிகமான வழக்கறிஞர்கள் பிரதமர் அலுவலகத்தை நோக்கி அமைதியாக நடந்து சென்றனர். நீதி மாளிகையின் முன் நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் ஒன்று திரண்ட வழக்கறிஞர்கள் அங்கிருந்து பிரதமர் அலுவலகத்திற்கு அருகிலுள்ள புத்ரா சதுக்கத்தை அவர்கள் சென்றடைந்தனர் என்று வழக்கறிஞர் மன்ற தேசிய தலைவர் முகமது எஸ்ரி அப்துல் வஹாப் கூறினார். இந்த அமைதி அணிவகுப்பில் பிரபல வழக்கறிஞர்களுடன் முன்னாள் அட்டர்னி ஜெனரல் தான்ஸ்ரீ டோமி தோமஸ், PKR கட்சியின் தேசிய துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார் ஆகியோரும் பங்கேற்றனர். நீதித்துறையில் உயர் நீதிபதிகளின் நியமனத்தில் நீண்ட காலமாக நிலவி வரும் காலியிடங்கள், நீதித்துறை தொடர்பில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் விமர்சனங்கள் ஆகியவற்றுக்கு ஒரு தீர்வு காணும் நோக்கத்தில் நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாக்க நடந்து செல்வோம் என்ற ஸ்லோகத்துடன் வழக்கறிஞர்கள் பிரதமர் அலுவலகத்தை நோக்கி அமைதியாக அணிவகுத்து சென்றனர். வழக்கறிஞர் மன்றத்தின் முன்னாள் தேசிய தலைவர்களான கேரன் சியா, டத்தோ அம்பிகா சீனிவாசன் ஆகியோரும் இதில் பங்கேற்றனர். கடந்த மார்ச் 15ஆம் தேதி நடைபெற்ற மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் 79வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்த அமைதி நடை மீதான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் நேற்று இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டது என்று முகமது எஸ்ரி குறிப்பிட்டார். பிரதமர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்ட மகஜரில் நீதித்துறையில் அரசியல் தலையீடு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை விசாரிப்பதற்கு அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் இடம்பெற்றுள்ளது. உயர் நீதிபதிகளின் காலி இடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையையும் மலேசிய வழக்கறிஞர் மன்றம் அம்மகஜரில் வலியுறுத்தி இருக்கிறது. நீதிபதிகள் அல்லது உயர் பதவிகளில் உள்ள காலி இடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதால் சில நீதிமன்றங்களில் 2030ஆம் ஆண்டு வரை வழக்குகள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் அது சுட்டிக்காட்டியது. மலேசிய வழக்கறிஞர் மன்றங்களின் உறுப்பினர்கள் பொது நடவடிக்கை எடுப்பதற்கு மலேசிய வழக்கறிஞர் மன்றத்திற்கு அதிகாரம் அளிப்பதும் அந்த மகஜரில் இடம்பெற்றுள்ளது. அவற்றுள் அறிக்கைகள் வெளியிடுவது, மகஜர் சமர்ப்பிப்பது, சட்ட நடவடிக்கையை முன்னெடுப்பது போன்ற தீர்மானங்களும் இடம்பெற்றுள்ளன. நீதித்துறை சுதந்திரத்தை தற்காப்பதற்கு இவை யாவும் அவசியம் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.